ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 நாள் ஆகி நேத்திக்கு பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடந்து ஜேடி வான்ஸ் மற்றும் 2 அமெரிக்க தலைவர்கள் அவர்கள் அதுக்கப்புறம் ஈரானுடைய சபாநாயகர், நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர் மற்றும் அவங்க தரப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. முழுமையாக 21 மணி நேரம் முடிந்து ஜேடி வான்ஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை, முற்றிலுமாக தோல்வியில் முடிந்ததாக அறிவிச்சிட்டு போயிட்டார். அமெரிக்காவுக்கு நான் திரும்புகிறேன், எந்தவித முடிவும் எட்டப்படாமல் நான் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் மிகுந்த ஒரு கவலை அடைஞ்சிருக்குது பாகிஸ்தான் தான். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை தோல்வி இதெல்லாம் தோல்வி பயம் இதெல்லாம் வெளிக்காட்டாமல் இதை இந்த பேச்சுவார்த்தையை நடத்த சொன்னதே, பாகிஸ்தானை வச்சு நடத்த சொன்னதே டொனால்ட் அவர்கள் தான். உண்மையில் போர் முதல்ல யாருக்கு போனால் அமெரிக்கா தான் ஒரு 4-5 விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க. போயிட்டு தாக்குதல் நடத்தாங்க, எதிர் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நான் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கார். 2 நாள் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணியிருக்காரு. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களும் பாதிப்புகள் அதிகமாக அடைஞ்சாலும் ஈரான் தரப்பில் எதிர் தாக்குதலை நடத்திட்டுருக்காங்க. அமெரிக்காவுக்கு பதிலாக இவங்க வளைகுடா நாடுகளான கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா, இந்த எல்லா நாடுகளையும் அவங்க தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க. இது அமெரிக்க தளங்கள் மேலே நடத்திட்டுருக்கேன்னு சொன்னாலும் பாதிப்புகள் வளைகுடா நாடுகளான மற்ற நாடுகளுக்கு ஆயிடுச்சு. ஆயில் அனுப்ப முடியல, போக முடியல, ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஈரான் தன்னுடைய சந்தர்ப்பம் பயன்படுத்தி, இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஹார்மோஸ் ஜலசந்தியும் மூடி அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு, இந்த கொண்டு வந்ததான் ஹை லெவலில் ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. இது ஆக்சுவலி அவங்களுடைய போர் பிளானில் இருக்கக்கூடிய ஒரு பிளானாக தான் இருக்கும். இதெல்லாம் போர் வந்தால் ஈரான் என்ன மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கணும், அமெரிக்கா இந்த அளவுலாம் நம்ம தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு தான் வச்சுருந்துருப்பாங்க. இந்த அளவுக்கு எதிர் தாக்குதல் நடத்துதாங்கன்னா எந்த விதமான விஷயத்துக்கும் பிடி கொடுக்காமல் இன்னமும் நாங்கள் போருக்கு தயாராக இருக்கோம்னா அவங்க பக்கிட்டக்க ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா அமெரிக்காவால் இந்த மாதிரி இவங்க எதிர்த்தாக்கல் நடத்துவாங்க, ஈஸியாக போய் கைப்பற்றிடலாம், கவர்மெண்ட் மாற்றிடலாம், வெனிசுலா மாதிரி நினச்சாங்க. பட் இது நடக்கலை. இந்த விஷயத்தில் சண்டையை போட்டவனே போய் பேச்சுவார்த்தைக்கு, சண்டை இழுத்தவனே போய் பேச்சுவார்த்தையை கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு அமெரிக்காவோட நிலைமை. எல்லா நாடுகளுமே கருத்தும் தெரிவிக்கலை, கண்டனமும் தெரிவிக்கலை. ஆனால் இது எல்லா நாடுகளுடைய வெறுப்பை சம்பாதிச்சிட்டோங்க மட்டும் எல்லாருக்கும் அமெரிக்காவுக்கு தெரியுது. இது யாருமே விருப்பப்படலை இந்த போரை. அவருடைய ஐரோப்பிய யூனியனும் சரி, நேட்டோ நாடுகளும் சரி, என்னெல்லாமோ அவர் கூப்பிட்டு பார்த்தாரு. கப்பல்கள் அனுப்புங்க, நம்ம ஹார்மோஸ் ஜலசந்தியை கூப்பிடணும்னு. இங்கிலாந்தாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தாரு. உங்களுடைய கப்பல்களை அனுப்புங்கன்னாரு. யாரும் அனுப்பலை. இதுதான் உண்மையில் நடந்த சம்பவங்கள்லாம் நினைக்கும் போது அவங்க மேலேயே காழ்ப்புணர்ச்சியில் நிறைய தேவையில்லாத விமர்சனங்களால் நேட்டோ நாடுகள் மீதே சுமத்தினார். இதெல்லாம் பொருட்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நாடு யார்? பாகிஸ்தான். அடிமை, வாடா நீ போய் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசு, நம்ம அவங்கள கூப்பிடு, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போங்கிறத நம்ம தோல்வி ஒப்புக்கொள்ள முடியாது. அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் நிறைய செலவழித்து பாதிப்புகளை நிறைய ஏற்படுத்தாலும் அவங்க நாட்டுக்கும் அது பாதிப்பு தானே. அமெரிக்க மக்களும் மிகப்பெரிய அளவில் இதை விரும்பலை, இந்த போரை. உள்நாட்டிலே நிறையா ட்ரம்ப்பை எதிர்த்து நிறைய கலகங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் கருத்தில் எடுத்து தன்னுடைய ஈகோவை நிலைநாட்டுறதுக்கும், ஒரு வல்லரசு நாடு பின்வாங்கினா பெரிய அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அசீம் முன்னீரையும் ஷபாஸ் ஷெரீஃபையும் கூப்பிட்டு நடத்த சொன்ன பேச்சுவார்த்தை. சரி, இது நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலான்னு நினச்ச பாகிஸ்தான் நம்ம தான் இன்றைக்கி இந்த போரை நிப்பாட்டிட்டோம்னா நம்ம தான் இன்றைக்கி இந்தியாவில் ஒன்றுமே கிடையாதுங்கிற ஒரு ரோலை பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை இந்த பேச்சுவார்த்தைக்கு நடத்துச்சு. ஹோட்டலெல்லாம் பெயிண்ட் அடித்து, ஷெரீனா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன், அந்த ஹோட்டலில் பயங்கரமாக பெயிண்டெல்லாம் அடித்து பயங்கர இஸ்லாமாபாத் பிரகடனம்னு சொல்லி அறிவிச்சிடலாம். இனிமே பாகிஸ்தான் தான் உலகத்துக்கான அமைதி தூதுவர், நம்மளுடைய பாஸ்போர்ட்டை எல்லா நாடும் நம்மளுடைய மக்களை எதிர்பார்த்து காத்து கிடப்பாங்க, அப்படி ஒரு வேல்யூ நம்மளுடைய பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டுக்கும் கிடைக்குங்கிறதெல்லாம் கனவுல நினச்சிட்டு வச்சு பார்த்தா மொத்தமாக மண்ணெளி போட்டாங்க. ஏங்க சண்டை போடுறேன் ஒருத்தன், நான் அடிக்க போகிறேன்னா அவன் அடி வாங்குறவன் பயந்து போய்
ஐயா இனி அடிக்காதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. அடிக்கிறவனே அடிக்கிறவனே எப்பா இதெல்லாம் சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் இது எந்த இதில் வந்து பேச்சுவார்த்தையாகும்? அடிக்கிறவன் எதிர்த்து அடிக்கிறான், அவனும் எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அடிக்கிறது நிப்பாட்டணும்னா இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னாலும் அவன் எதிர்த்து அவன் அடிக்கிறத நிப்பாட்டலையே, அவனாக கேட்கவே இல்லையே. அந்த மாதிரி விஷயத்த இன்றைக்கி இவனாக ஒரு ஒப்பந்தத்தை 15 விஷயமான ஒப்பந்தத்தை சொல்லி போய் கேட்டுட்ருக்காப்புல. போகிற எதற்காக நீ போனியோ, போகிற நடத்துறதுக்கு எந்த காரணத்துக்காக போனியோ அதெல்லாம் வந்து நிபந்தனைகளில் போட்டேன்னா அவன் கேட்பான். அவன் அதை எடுத்து தானே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ 2 பேருக்கும் அதாவது பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா 2 பேரும் ஒவ்வொரு விஷயத்தில் விட்டு கொடுக்க மாதிரி இருந்தால் தான் அது பேச்சுவார்த்தை. நான் போடுற கண்டிஷனே இந்த காரணத்துக்காக தான் உன்னை அடிக்கிறேன், இந்த விஷயத்தை விட்டுரு, நான் மற்ற அவன் மொத்தமாக 10 கண்டிஷனை வந்து ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தான் அவங்க மெயினாக சொல்லி உள்ளே வந்தாங்க. அணு ஆயுதமும் சரி, அணு ஆயுதம் அந்த 450 கிலோ யுரேனியம் வந்து நீ வந்து செறிவூட்டி வச்சிட்ருக்க, 60% செறிவூட்டிட்ட. நீ வந்து இதை வந்து சர்வதேச அதாவது சர்வதேச பார்வையாளர்கிட்ட இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்ல கண்டிஷன் தான் மெயினாக வச்சாங்க. அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுடைய நாட்டினுடைய சக்திக்காகவும் எங்களுடைய இப்போ இதுக்காகவும் நாங்கள் அதனுடைய இதெல்லாம் நிப்பாட்ட மாட்டோம். உலக பார்வையாளர்கிட்ட வந்து நீங்கள் அதை சொல்லி நாங்கள் காட்ட மாட்டோம், அதை ஒப்படைக்கவும் மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை நாங்கள் உங்களை மாதிரி ஆபத்தான நாடுகளில் வந்து அது இருந்தால் பெரிய பிரச்சனைனா ஓன்ட்ட இருக்குது. உலகத்தில் இருக்கிற நாடுகள் அவ்வளோ பேர் இது என்ன கண்டிஷன் போட்டு அவனை நீ ஒன்றும் இல்லை இந்த காரணத்துக்காக பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுங்க. உலக ஐநா சபையிலேருந்து சேர்ந்து நீங்கள் வச்சிருக்கவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் இதை பயன்படுத்தணும், இதுக்கு மேலே இதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நீ சொன்னால் தான் அதுக்கு சொல்கிறதுக்கு தான் உரிமை இருக்க தவிர ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ளே போய் அடித்தானா அது நாளைக்கு எந்த நாட்டுக்குமான ஒரு அச்சுறுத்தல் தான் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தானே வந்து அவமானப்பட்டு இன்றைக்கி தன்னுடைய இமேஜை காப்பாற்றுறதுக்காக நடத்தக்கூடிய இந்த போரினுடைய தோல்வியை வந்து பாகிஸ்தான் மூலமாக தீர்க்கலாம்னு நினச்சிது. அது முழுமையாக முடியலை. உண்மையில் பாதிப்புகளே அடைஞ்சி அத்தனை விஷயத்தையும் பொருட்படுத்தி மிகப்பெரிய பாதிப்புகளை அடைஞ்ச ஈரான் இன்னும் வந்து அவங்க களத்தில் நின்று இன்னும் அவங்க எல்லா விதமான அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து எந்த விதத்தில் அவங்க பண்ணுறாங்கங்கிறது தெரியலை. ஆனால் அந்தளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தன்னுடைய நாட்டை அழிவை அவங்களே தேடிக்கொள்வாங்களா அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கிற முடியல அது. ஆனால் மிகப்பெரிய அளவில் அவங்க எதிர்ப்புகளை வந்து தன்னுடைய எதிர்த்தாக்குதலை இன்றைக்கி வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தைரியத்தினுடைய உச்சம் தான். அந்த மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஒரு நாட்டு இன்றைக்கி அமெரிக்கா மேலே யாரும் எதிர்க்கலாம், அமெரிக்காவை யாரும் எதிர்க்கலாம், எந்த விஷயத்திலையும் நம்ம வந்து நோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போர் மூலமாக அறிக்கைகள் மூலமாக மௌனத்தின் மூலமாக சாதித்தது இந்தியா. ஆனால் ஒரு போர்க்களத்திலையும் எதிர்த்து நிற்கலாம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் ஈரான் வந்து உணர்த்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் ஹார்மோஸ் நீரிணையில் வந்து நாங்கள் திறந்து வைப்போம், இதை வந்து கன்னி வெடிகள்லாம் அகற்றுற பணியில் மிகப்பெரிய போர்க்கப்பலை வந்து 2 கப்பலை அனுப்பிச்சிருக்கிறதா இன்றைக்கி சொல்கிறாங்க. திருப்பியும் இந்த போர் ஆரம்பமாவதற்கான அறிகுறிகள் தான் தென்படுகின்றன தவிர தற்காலிக போர் நிறுத்தம் என்பது இந்த ஒரு விஷயம் இந்த பேச்சுவார்த்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் இழுப்பறியில் நடந்தால் பரவாயில்ல. இஸ்ரேல் வந்து இந்த ரோலுக்கே வரல, பேச்சுவார்த்தை ரோலுக்கே வரல. லெபனான் மேலே இன்னும் போர் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2 அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சொன்ன அன்றைக்கி மிகப்பெரிய தாக்குதல் நடத்துனாங்க லெபனான் மேலே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையும் அந்த தாக்குதலினுடைய வீரியம் வந்து குறைஞ்சிருக்கு. இதில் என்ன விதமான காம்ப்ரமைஸ்லேருந்து எல்லா நாடுகளும் உட்பட்டு சில விஷயங்களை ஈரான் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறாங்கன்னா இதுக்கு ஒரு முடிவதற்கான ஒரு விஷயமாக தெரியும். ஆனால் இந்த ஒரு சப்மிட் மட்டும் நடந்து முடிஞ்சனால இது முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஈரானுடைய போர் நிறுத்தம் சம்பந்தமாக நடந்த விஷயங்கள் முழுவதும் ஃபெயிலியர் ஆகி திருப்பியும் எண்ணெய் விலைகள்லாம் வந்து உயரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்து நிற்கிது. மார்க்கெட் ஸ்லாஷ் ஆயிடுச்சு. எல்லா விதமான நிறுத்தத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட விளைவுகள் வர்த்தக நிகழ்வுகள் எல்லாம் திருப்பியும் ரிவர்ஸ் தான் ஆகுது. வரும் வாரத்தில் என்ன வரும் விஷயங்களில் 2 நாளில் என்ன விதமான நடக்குங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கும். இந்த போரில் பொறுத்தவரை இப்போதைக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக வெற்றி ஈரானுக்கு தான், இராணுவ ரீதியான வெற்றி அமெரிக்கா 2 தான் இருக்குது. ஆனால்
அமெரிக்கா நினச்சது எதுவுமே நடக்கிறங்கிறது தான் இந்த இதில் இந்த அழிவுக்கு அப்புறமும் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. வர அப்டேட்டில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.